பழைய நைட்டி இருந்தால் எடுத்துக்கலாங்க. இதோட மேல் பகுதி வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழ் போர்ஷனை வந்து இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அன்ஈவனாக இருக்க அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி லென்த்தாக எடுத்துக்கலாங்க. இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பழைய டவல் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி 2 இன்ச் 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஸ்கேலால் லைன் போட்டு அதை அப்படியே தச்சு எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் ஒரு பழைய ஷால் எடுத்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி பின்னூக்கு வச்சு இந்த ஒவ்வொரு பக்கமும் நம்ம பார்ட்டிஷனாக தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் இந்த மாதிரி உள்ளே வச்சு வெளியே எடுக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது பழைய துணி எது வேணால் எடுத்துக்கலாம். அதை மடித்து இப்படி பின்னூக்கில் பின் பண்ணி இந்த சைடு இன்சர்ட் பண்ணி அந்த சைடு வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் லென்த்தான பீஸ் வச்சு மடித்து 4 வாரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பராக ஒரு டோர் மேட் ரெடி ஆயிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.